கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய இருதயத்திலே ஆண்டவரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளணும். நம் இருதயமாகிய நினைவுகள் எப்படி இருக்கு தெரியுமா? சரீரம் மட்டும்தான் ஆலயத்தில் இருக்கும். ஆனால் நம்ம சிந்தனையோ, நம்ம ஆத்மா எங்கெங்கேயோ மேய்ஞ்சிட்டு வரும். வீட்டில் நம்ம என்ன பண்ணோம், கறி வாங்கணும், இது பண்ணணும், சமைக்கணும், இல்லை நம்ம எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போகணும், இல்லை சுற்றி பார்க்க போகணும், இப்படி எதையோ நினச்சிட்டு இருக்கணும். அந்த ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடு நம்ம என்ன செய்யணும்? அன்பு கூறணும், தொழுது கொள்ளணும். உங்கள் சரீரம் மட்டும் அங்கே ஆலயத்தில் இருந்தால் போதாதுங்க. நம்ம என்ன பேசுகிறாங்க, ஆண்டவருடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை எல்லா சபையிலோடு சேர்ந்து நம்ம ஆராதிக்கும் போது அந்த பாட்டை ஒரு எழுத்தையும் நீங்கள் ரசித்து பாருங்களேன். அந்த காலத்து பாட்டும் இருந்தாலும் சரி, இந்த காலத்து பாட்டும் இருந்தாலும் சரி, ரொம்ப நல்லாயிருக்கும். அழகான கண்கள் என்னை கண்டதுனாலே முடிந்தது என்று நினைத்து நான் உயிர் வாழ்கிறேன். எவ்வளோ அழகான பாட்டு பாருங்கள். இதுமாதிரி பழைய பாட்டு எடுத்துக்கொண்டாலும் நல்லாயிருக்கும். எல்லா பாட்டுமே அருமையாக இருக்குங்க. அதை உன்னிப்பாக அதை ஒரு ஆழ்த்து ஒரே நினைவோடு நம்ம ஆண்டவரை மாத்திரமே நினைத்து கொண்டு அதை துதித்து பாருங்களேன், எவ்வளோ நல்லாயிருக்கும். போற்றி போற்றி புண்ணிய நாதரை போற்றி அப்படி ஒரு மனதோடு நம்ம ஆண்டவரை போற்றும் போது எவ்வளோ ஆனந்தம் தெரியுமா? அது கொஞ்சம் நினைவோடு, அது கொஞ்சம் கற்பனையோடு பாடுங்களேன், எவ்வளோ நல்லாயிருக்கும். அது மாதிரி ஆண்டவரோடு நம்ம ஐக்கியமாக இருக்கணுங்க. வீட்டில் உள்ள சிந்தனையோ, இல்லை துக்கமோ, பாரமோ, நாளைக்கு என்ன செய்யுது, அதை விட்டு எதுவுமே கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை நடத்துகிறாரா, நாளைக்கு ஆண்டவர் நடத்துவார். அதை நீங்கள் விசுவாசிங்க. புறாக்களை பாருங்கள், அது எதுவுமே கவலைப்படுறது இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா வேதத்தில். ஸோ நாமளும் அதுக்காக கவலையே படக்கூடாதுங்க. நாளைக்கு நடக்கிறதே அவர் பார்த்துப்பாரு. எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை விசாரிக்கிறபடியா உங்கள் எல்லா துக்கத்தையும் அவர் மேலே வைத்து விடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பவுலடியார் எழுதுகிறாரு. ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் எதற்குறிச்சும் கவலைப்படாமல் நீங்கள் தொழுது கொள்ள வந்தீங்களா ஆலயத்தில், ஆண்டவருடைய சத்தியத்தை கேளுங்க, ஆண்டவரை ஆராதிங்க, துதித்து பாடுங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. சரிங்களா? தேங்க்யூ.